ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்கிட்ட வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸ்பீடே வரமாட்டேங்குது, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீட் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடை வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் 200 வேர்ட்ஸ் பெர் மினிட் வரைக்குமே நான் வந்து ஸ்பீடை கொண்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இதே மெத்தட் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்பீடை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து பேசிக் புக்கை வந்து நல்லா கிளியராக முடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்பீடாக எழுதுறதுக்கு வரும். ஏன்னா வேர்ட்ஸ் நமக்கு நல்லா மெமரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன வார்த்தை கூட. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேசிக் புக்கை நல்லா முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் ஸ்பீட் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, பேசிக் புக்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பீட் புக் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக நீங்கள் ஸ்பீட் புக்கை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1974 அந்த மாதிரி ஸ்பீடாக ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா அந்த டைமில் உள்ள ஸ்பீட் எல்லாமே ரொம்ப டஃப்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஏதோ எழுத வராத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து ஆரம்பிக்காதீங்க. அது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணது அதுதான். நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு பார்த்தீங்கன்னா February 2000 அந்த 2000 டைமில் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்பீடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா 2000 டைமில் இருக்கிற ஸ்பீட் எல்லாமே வேர்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்பீடை நல்லா வந்து எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1974 டைமில் உள்ளதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2000 ஸ்பீடை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணது. நான் வந்து February 2000 ஸ்பீடை தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. அது எந்த புக்காக இருந்தாலும் சரி, 200 வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, 120 வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் வந்து 2000 தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பீடு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் பேசிக்காக முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, இங்கே இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் என்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்பீட் இப்போ எடுத்து இதே 2000 எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. 2000 ஸ்பீட் நான் எழுத போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீடை வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வந்து நான் ரீட் பண்ணுவேன். ஒரு 2 டைம்ஸாவது நான் கண்டிப்பாக ரீட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன். தெரிஞ்ச வேர்ட்ஸ்லாம் ஓகே, இப்போ ஆஸ் இஸ் வாஸ் எல்லாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஸ்ட்ரோக் எடுத்துருவோம். ஆனால் தெரியாத ரொம்ப கஷ்டமாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆண்டர்ப்ரனர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ அதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டே ரீட் பண்ணி அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு 2 வாட்டி ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடை வந்து பார்த்தே நான் வந்து ஒரு 10 வாட்டி எழுதுவேன் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் டு எண்டு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஹை ஸ்பீட் புக்கு பார்த்துக்கோங்க. இது 200 வேர்ட்ஸ் பெர் மினிட். இது ஹை ஸ்பீட் புக்கு. இதில் வந்து 5 மினிட்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹையர் அப்படின்னா வந்து 7 மினிட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த 7 மினிட்ஸ் ஸ்பீடை நீங்கள் வந்து பார்த்தே வந்து நீங்கள் 10 வாட்டி கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஆரம்பிக்கிறீங்க கரெக்டாக, உங்களுக்கு ஸ்பீடே சுத்தமாக இல்லை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வந்து ஒரு 10 டைம்ஸ் எழுதியே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்பீடு, அதாவது ஆடியோ வச்சு எழுதும்போது உங்களால் கொஞ்சமாவது எழுத முடியும். நான் சொல்கிறது கொஞ்சமாவது எழுத வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வந்து ஒரு 10 வாட்டி எழுதியே ஆகணும் ஸ்பீட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இந்த 5 மினிட்ஸ் ஸ்பீட் அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 5 மினிட்ஸ் ஸ்பீடை பார்த்து வந்து ஒரு 10 டைம்ஸ் எழுதுவேன் பார்த்துக்கோங்க. 10 டைம்ஸ் எழுதிட்டு நான் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன் பார்த்தீங்களா தனியாட்டு. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி தெரியாத வேர்ட்ஸை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க வேர்ட்ஸை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக, அதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக் இருக்கும் கரெக்டாக, அது இல்லாமல் நானாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எது ஈஸியாக இருக்கோ, டக்குன்னு போடுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு அதே நான் வந்து ரிப்பீட்டடாக ஒரு 10 வாட்டி அந்த தெரியாத வேர்ட்ஸ்க்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 7 மினிட்ஸ் ஸ்பீடோ இல்லை 5 மினிட்ஸ் ஸ்பீடோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்து ஒரு 10 டைம்ஸ் எழுதி முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் 1 மினிட், அதாவது எப்படி நீங்கள் வந்து டோட்டல் ஸ்பீடையும், அதாவது மொத்த ஸ்பீடையும் நீங்கள் வந்து 10 டைம்ஸ் எழுதுனீங்களோ அதே போல் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 1 மினிட் மட்டும் நீங்கள் பார்த்து ஒரு 5 வாட்டி எழுதணும். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மொத்த டோட்டல் ஸ்பீடை 10 வாட்டி எழுதி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க, அதாவது உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸை வந்து ஒரு 10 வாட்டி தனியாக எழுதி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டோட்டல் ஸ்பீடில் ஒரு 1 மினிட் மட்டும் எடுத்து அந்த 1 மினிட்டை மட்டும் ஒரு 5 வாட்டி எழுதி பார்த்தா போதும். இதை வந்து நீங்கள் 10 வாட்டி எழுத வேண்டாம். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். அந்த 1 மினிட்டை மட்டும் ஒரு 5 வாட்டி எழுதணும். 5 வாட்டி எழுதுனதுக்கப்புறமா அந்த 1 மினிட் மட்டும் 5 வாட்டி நீங்கள் எழுதுனதுக்கப்புறமா நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ஆடியோ வந்து போடுவேன்.
யூடியூப்லேயே உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரீ ஆடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டெனோக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஸ்டார் அவங்களா இருக்கட்டும், ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ், ஷார்ட் அண்ட் பென்சில், அந்த மாதிரி நிறைய சேனல் இருக்காங்க. ஸோ எல்லாரோட ஆடியோஸும் அவைலபிளாக தான் இருக்குது. அதாவது வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். ஸோ நீங்கள் போயிட்டு இப்போ February 2000 அப்படின்னா February 2000 இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஸ்பீட் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ அந்த ஆடியோ வந்து வெறும் 1 மினிட்டுக்கு ப்ளே பண்ணி நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அதாவது நான் சொன்ன மெத்தடில் இது வரைக்கும் நம்ம வந்து ஆடியோ ப்ளே பண்ணலை. கரெக்டாக ஃபுல்லாகவே வந்து பார்த்து தான் எழுதிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்காம எழுத போகிறீங்க, அதுதான் ஆடியோ கேட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வெறும் 1 மினிட், நீங்கள் இப்போ ஒரு 1 மினிட் மட்டும் ஒரு 5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு 5 வாட்டி வந்து செப்பரேட்டடாக வெறும் 1 மினிட் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மெமரைஸ் ஆகிருக்கும். புரியுதா? நீங்கள் எழுத உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மண்டைக்குள்ளே ஏறி இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களால் ஸ்பீட், அதாவது ஆடியோ வச்சு எழுதும்போது கொஞ்சமாவது உங்களால் எழுத முடியும். ஆனால் பிகினிங்லேயே என்னால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத முடியாது. ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஆடியோ கேட்டு எழுதும்போது எழுத வராது. ஒரு பதட்டத்திலேயோ இல்லை சில வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பீடில் வந்து நமக்கு எழுத வராத மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதணும். ஆடியோவுமே அந்த 1 மினிட் மட்டுமே உங்களுக்கு வரது வரைக்கும், நீங்கள் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் எழுதுறது வரைக்கும் நீங்கள் அந்த ஆடியோவை ரிப்பீட்டடாக ப்ளே பண்ணி அந்த 1 மினிட் ஸ்பீடை வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். வெறும் அந்த 1 மினிட்டை மட்டுமே நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதியே ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரவே கூடாது. மிஸ்டேக் வராத அளவுக்கு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக எழுதி பார்க்கணும். ஏன் அது கண்டிப்பாக வந்துடும். ஒரு 10 வாட்டிக்கு மேலே நீங்கள் எழுதி பார்க்கும்போது அதே 1 மினிட்டை திருப்பி எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 1 மினிட் நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அதாவது அந்த 1 மினிட்டை வந்து ரிப்பீட்டடாக எழுதி மிஸ்டேக்கே இல்லாமல் நான் கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த ரெண்டாவது 1 மினிட்டு நான் சொன்னது ஃபஸ்ட்டு 1 மினிட் ஸ்பீடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆடியோவும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பார்த்து 5 வாட்டி எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறமா பார்க்காம, அதாவது ஆடியோ கேட்டு ஒரு 10 வாட்டிக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க மிஸ்டேக்கே இல்லாமல். நெக்ஸ்ட்டு திரும்ப அடுத்த ஒரு 1 மினிட்டை பார்த்தே நீங்கள் வந்து 5 வாட்டி எழுதணும். நம்ம அதே ஃபார்மேட்டு தான். அடுத்த 1 மினிட்டை 5 வாட்டி பார்த்தே எழுதணும். பார்த்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப இதே மெத்தடு தான். ஆடியோ கேட்டு உங்களால் மிஸ்டேக்கே இல்லாத வரைக்கும் நீங்கள் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஒரு 1 மினிட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் அதாவது டோட்டல் 7 மினிட்ஸ் ஸ்பீடில் ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு தப்பே இல்லாமல். நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்ன ரெண்டாவது 1 மினிட்டையும் நீங்கள் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 10 வாட்டி நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆடியோவும் கேட்டு எழுதியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் எழுதி பார்க்கணும். இந்த 2 மினிட்ஸ் மொத்தமாக இந்த 1 மினிட் அப்புறமா இந்த ஒரு 1 மினிட் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் வந்து ஆடியோ ப்ளே பண்ணி எழுதி பார்க்கணும். அப்படி நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் மிஸ்டேக்கே இல்லாமல் கொண்டு வந்து தான் ஆகணும். அது எத்தனை வாட்டி உங்களுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ரிப்பீட்டடாக எழுதுங்க. ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் விஷயமே அதுதான். நம்ம நிறைய வாட்டி எழுதணும். எழுத தான் ஸ்பீடு கண்டிப்பாக வரும். நான்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். எழுத தான் எனக்கு ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. விடாமல் ஆக்சுவலாக நமக்கு வந்து கடுப்பாகும். ஏன்னா நமக்கு வந்து வராது பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வரணும்லாம் எதிர்பார்ப்போம். நான்லாம் அப்படி தான் இருந்தேன் பிகினிங்கில். எழுதினோடனே அதாவது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 10 வாட்டி 15 வாட்டின்னு சொல்லிட்டு பார்த்து எழுதியிருப்போம் கரெக்டாக. பார்த்து இவ்வளோ தூரம் எழுதுனதுக்கப்புறம் ஆடியோ வச்சா எழுத வராது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதனாலே எனக்கு கடுப்பில் புக்கெல்லாம் தூக்கி போட்டுரும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் எழுதவே வரமாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக அதே இதை நீங்கள் விடாமல் திருப்பி ஆடியோ வச்சு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு வரும். நானே அதுக்கு எக்ஸாம்பிள், எனக்கு அப்படி தான் எக்ஸாம் எழுத வந்துச்சு. 200 வேர்ட்ஸ் பெர் மினிட்டையும் நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. டோட்டல் 5 மினிட்ஸ் ஸ்பீடு இல்லைனா 7 மினிட்ஸ் ஸ்பீடை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட், நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட், அப்புறம் அது ரெண்டு நிமிஷத்தையும் சேர்த்து எழுதுவேன். அடுத்த ஒரு 3 மினிட்ஸ் அதாவது அடுத்து இருக்க 1 மினிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு செப்பரேட்டடாக வந்து எழுதி பார்ப்பேன். அடுத்து அந்த 3 நிமிஷத்தையும் சேர்த்து எழுதுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து என்னோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணாததுக்கு காரணமே. அதுவும் நீங்கள் விடக்கூடாது. உங்களுக்கு ஒமிஷன் வராமல் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒமிஷன் இல்லாமல் எழுதி பார்க்கணும். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இங்கே எழுதி பார்க்கும்போது, அதாவது வீட்டில் வச்சு நம்ம எழுதி பார்க்கும்போதே நிறைய ஒமிஷன் விட்டு எழுதணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக நமக்கு நிறைய ஒமிஷன் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சு நீங்கள் எழுதும்போது ஒரு 10 ஒமிஷனுக்கு மேலே விடாமல் எழுதி ட்ரை பண்ணுங்கள். 10 வந்து அதிகம் தான் நான் சொல்கிறேன். வேர்ட்ஸ் வந்து ஒமிட் பண்ணி எழுதுறது பிரச்சனை இல்லை. வீட்டில் வச்சு நீங்கள் எழுதும்போது அதை தாண்டி போகாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போகும்போது நமக்கு அங்கே நிறைய ஒமிஷன் வர மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். குறைஞ்சது ஒரு 10 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் அதை தாண்டி போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை பார்த்துக்கோங்க. நான் பாட்டுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி உங்களுக்கு விளங்கிச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு ஸ்பீடு வந்துச்சு. நான் சொன்னது விளங்கிச்சா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.